நீங்கள் ரெண்டு பேரும் அடுத்த வருஷம் காலேஜுக்கு போயிருவிய. இன்னும் 4-5 மாதம் தான் இருக்குது. ஸ்கூலை முடிச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக இருவிய. நான் இன்னும் ஒரு வருஷம் இந்த ஸ்கூலில் குப்பை கொட்டணுமே. ஆமா சோனி, ஆனா ஸ்கூல் முடிக்கிறது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்துக்கோ. இவ்வளவு நாள் எப்படா ஸ்கூல் முடியும், நம்ம இந்த ஸ்கூலை விட்டு போக மாட்டோம்னு இருந்துச்சா. இப்போ இன்னும் 4 மாசம் தான் இருக்கு, 5 மாசம் தான் இருக்குன்னு யோசிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், பாத்தியா பூமாரி, இவ்வளோ நாள் எப்படா அந்த ஸ்கூல் லைஃப் முடியும்னு இருந்துச்சு. இப்போ முடிய போதே நினச்சி கவலையாக இருக்குது. உங்களுக்கு முடிய போகுதேன்னு கவலையாக இருக்குது. எனக்கு எப்படா முடியும்னு இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் இந்த ஸ்கூலில் குப்பை லீவ் கொட்டணும். நீ இன்னும் காலேஜ் போயிருவிய, நல்லா ஃப்ரீயாயிருவிய, அங்கே எங்கேன்னு சுற்றுவிய. நீங்கள் இன்னும் கூடயே வர மாட்டீங்களா? இன்னும் ஒத்தியில் போகணும், ஒத்தியில் வரணும். நீ அடுத்த வருஷம் எங்களை மாதிரி தாண்டி குழம்பிக்கிட்டு இருப்ப ஸ்கூல் முடிய போகுதே நினைச்சு. நான் எங்க அண்ணனை உனக்கு துணைக்கு அனுப்பட்டுமா? சும்மா இரு பூமாரி, யாருக்கு அதுலையாவது விழுந்துட போகுது. ஆமா பூமாரி, நம்ம நக்களுக்கு பேசிட்டு இருப்போம். எவ்வளவு ஒண்ணு கேட்டா திருச்சி விட்டுருவோம். பேசாம இரு. உன் தங்கச்சி நக்களுக்கு பண்ற மாதிரி இல்லையே போற போக்க பார்த்தா. அதானே எனக்கு பயமா இருக்கு. போன வாட்டி போட்ட அரிசி ஒன்னத்துக்கு ஆகுது பத்தியா. நானும் இப்படிதான் உட்காந்து கை பார்த்துதான் அவளத்தையும் வச்சிருக்கேன். மூட மூடையா அரிசி எடுத்து சாப்பிட முடியுமா? ரேஷன் அரிசி தான் நமக்கு சத்து. என் வீட்டு மருமகளுக்கு ரேஷன் அரிசினாலே இறங்காது பார்த்துக்க. நான் தான் அதை அப்பப்போ பொங்கி பொங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் சாப்பிடணும். அவையும் தண்ணி ஊற்றி வச்சு அவ தொட்டே பார்க்க மாட்டா. பெரிய மகாராணி வீட்டுல இருந்து வந்திருக்கா பத்தியா. செல்லத்தாய்க்கா, இங்கே மட்டும் என்ன வாழுது இங்கேய? இவன் ஒரு நேரம் கூட ரேஷனரி தொடையே மாட்டாக்கா. நானும் பொங்கி பொங்கி வைப்போம் பார்த்துக்கோங்க. மெனக்கிட்டு அவளுக்குன்னு நல்ல அரிசியை வச்சு சாப்பிடுவாள். என் மாவன் கூட எம்மா ரேஷனரி தாம்மா நல்லா இருக்குது அப்படின்ட்டு போட்டு சாப்பிடுவான். இவன் ரேஷனரிசி தொட்டே பார்க்க மாட்டா. இவன் அதுக்கு மேலே கோடீஸ்வரன் வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான் நினப்பு பார்த்துக்கோங்க. எம்மா வீட்டில் இந்த ரேஷனரிசிக்கே வழி இல்லாமல் தான் கிடந்தவு. ஆமா பொண்ணுமா, இப்ப நம்ம அதெல்லாம் பேச முடியுமா? என்ன வரத்து வாராளுக. அந்த மேலே இருக்கிற கோமதி மருமகளை பாருங்க, என்னம்மா நின்று எடுத்தது வீட்டை. அப்படிதான் வேலை பார்க்க. அப்படின்னு அவன் மாமியை அந்த பிள்ளையை படுத்துகிற பாடா இல்லை பார்த்துக்கோங்க. உட்காரையே விட மாட்டாளாம். ஒரே ஓட்டமும் சாட்டமுமாக தான் அலைய விடுவா போல. அன்னைக்கு ஒரு நகட்டாமல் போயிருக்கு. அந்த பிள்ளை மெனக்கு நின்றுக்கிட்டே இருக்கு. எதுக்குமா நின்றுக்கிட்டே இருக்கவங்க? என் மாமியை உட்காந்துக்குமா, நான் எப்படி உட்காரன்னு கேட்க பார்த்துக்கோ. இவளுகளும் இருக்காளுகளை. இந்த கிளம்பிட்டால அலங்காரி. இன்னும் இந்த ஆளை போகிறவ எப்போ வருவான்னே தெரியாது. ஏம்மா வசந்தி, இங்க நாங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கோம். நீ ஆட்டிக்கு போற? எங்கேயும் போற வரன்னு கூட சொல்ல மாட்டியா? ஹலோ, இங்க பாருங்க செல்லத்தாய் பாட்டி. வந்தம்மா பேசாம 2 பேரும் உங்க மருமகளையும் என்னையும் ஒரு பேசுனீங்களா? அந்த வீட்டுக்கு தான் இந்த வீட்டுக்கு தான் பேசி முடிச்சு சட்டக்கட்டாம போயிடணும். அதை விட்டுட்டு எங்க போற ஏது போறலாம் கேட்கற சொல்லிடக்கூடாது. இப்போ உங்க மருமகளும் வெளியே தான் கிளம்பி நிற்கா. உங்கள்கிட்ட சொல்லிட்டா போறா? ஏய் அம்மா, இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இந்த பொறி பொறிஞ்சுக்கிட்டு இருக்க? மாமியா ஒருத்தி வெளியே உட்கார்ந்துருக்கால, எங்க போறேன்னு சொல்லிட்டு போறியான்னு கேட்டது தப்பா? இப்போ உங்க மருமக நீங்க வெளியே தானே உட்காந்துருக்கிய. நம்ம மாமியா வெளியே உட்காந்துருக்காலே, நம்ம சொல்லிட்டு போகணும் ஆறாளான்னு பார்ப்போம். எல்லாரும் இருக்கிற விதமா இருந்தா தான் சொல்லிட்டு கழிட்டு போக முடியும். சும்மா அடுத்த வீட்டு கதன்னா போதும் மொத ஆளா மூக்க நுழைச்சிக்கிட்டு வந்துட வேண்டியது. தான் வீட்டு ஓட்டையெல்லாம் பார்க்கறது கிடையாது. சி பொம்பளையா இவா என்ன பேச்சு பேசிட்டு போறா பாரு. ஒரு பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு கூட வீட்டில் சொல்லி கொடுக்க மாட்டாவோ போல. இவளை கெட்டி வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேன். பிள்ளை தன்னால முழிச்சிக்கிட்டு வாரான் இவளை கெட்டிட்டு. எங்க போறேன்னு கேட்டது ஒரு குத்தமா? என்ன பேச்சு பேசிட்டு போறா? என் மருமகனும் லேஸ்பட்டதோ கிடையாது. நான் உங்க மருமகளை பேசுறேன்னு நினைக்காதியே. அவ சொன்ன மாதிரி இந்த அவளும் சேர்ந்துதான் போறா. ஒரு வார்த்தை சொல்லிட்டா போறா. இவளுகளை சொல்லி குத்தம் கிடையாதுக்கா. நம்ம பெற்று வச்சிருக்கோம் பத்தியில அதுகளைத்தான் சொல்லிக்கணும். பொண்டாட்டி மர கண்ட நடுங்கத்தான் செய்கிறாளுங்க. வீட்டில் உண்டான வேலையை பாரு, வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னால் கேட்காமையா இருக்க போகிறாளுங்க. 2 சாத்து கொடுத்து அமைதியாக கிடக்க போகிறாளுங்க. உருவி உருவி வளர்த்து விட்றதே இவனுங்க தானே. அதை சொல்லு. இவளுகளை வளர்த்து விடுறதே அவனுங்க தான். பேச முடியுதா அவனுங்கள்ட்டையும்? பொண்டாட்டி மர கண்டவொடனே நம்மள மடிக்கானுங்க. உமா சீக்கிரம் வா, 1 மணி பஸ் போயிடும். அப்புறம் ஆட்டோக்கு தண்டமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரிக்கா, இந்த உங்க பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் போங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆள் இல்லையே, பஸ் போயிருக்குமோ? இல்லைக்கா, இன்னும் பஸ் வர்றதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. ராணிக்கா, லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணெல்லாம் எங்க? இன்னும் ஆளை காணும். இல்லவே, நான் அவங்களெல்லாம் கூப்பிடல. நான் சின்ன பொண்ணுகிட்ட ஒரு 2000மோ, ராணிக்கிட்ட ஒரு 2000மோ நேரத்தை கடன் வாங்கின பார்த்துக்கோ. யாராவது இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போனா ஏதாவது நினைப்பாவ பத்தியா? இவ கடன் வாங்கிட்டு ட்ரெஸ் எடுக்க போறானே, அதான் அவளை கூப்பிடல. அக்கா ஏன்ட்டி 2000 வாங்கினியக்கா? ஆமாம்மா, அது இந்த 6000 சீட்டு கட்டுவோம் பத்தியா? சுத்தமா அவளுக்கு வேலை இல்லையா? சீட்டு கட்டுற பைசா இல்லை. அதான் ஆள்கிட்ட 2000 வாங்கினேன். நான் நாளை காலைல உனக்கு தந்துடுறேனே. இன்னைக்கு காலைல தான் அவைய வந்துட்டு ஒரு 2000 கொடுத்து ஆடி மாதம் எதுவுமே ட்ரெஸ் எடுக்கலாம் வேணா எடுத்துக்கோன்னு சொல்லி தந்தாவு. அதான் அதையும் நம்ம உள்ளே போட்டோம்னா நமக்கு என்ன இருக்கு, அதான் எடுப்போன்ட்டு உன்னை கூப்பிட்டு வந்தேன். நாளை கண்டிப்பாக தந்துடுவேனே.
சரிக்கா. நான் உங்களுக்கு குழு கட்ட வேண்டிய துட்டை தான் அந்த 2000 வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க. அதைத்தான் தூக்கி தந்தேன். நீங்கள் தரலன்னா அந்த 2000 குழுவில் போட்டுருங்கண்ணே. இல்லவே கடு விவரமா தான் கொடுத்துருக்கா. 2000 கொடுக்கலன்னா நம்மளும் 2000 குழுவுக்கு கட்ட வச்சிருவோம் போலயே. நட்டமாடு, இவளுக்குள்ள கூப்பிடலன்னு சொன்னேன். நம்ம 3 பேர் மட்டும் தான் போறோம்னு சொன்னேன். இவளுக்கு 2 பேர் வந்து நிக்காளுக. லட்சி சத்தியமாக நான் சொல்லலை. நம்ம 3 பேரும் சொல்லாமல் போகணும்னு பிளான் பண்ண மாதிரி இவளுக்குள்ளே எங்கேயோ கிளம்பி நிற்காளுகன்னு நினைக்கேன். என்னக்கா என்னாச்சு? ஏன் 4 முடி எதுக்கு இப்படி வாயை வேன் பழந்துக்கிட்டு இருக்கிய? காக்கா ஏதாவது உள்ளவே ஆயிருன்ற போது வாயை மூடுங்க. வசந்தி உமா எங்கம்மா போறிய 2 பேரும்? அது வந்து வசந்தி அக்கா துணி. அது ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா எப்போ சட்டை கொடுப்பாவுல, அதான் அது கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போங்கன்னாவு. அதான் ஒத்தியில போய் மலைச்சு போட்டு உமாவையும் சேர்த்து கூட்டு போலாம் நிச்சயம் பார்த்துக்கோங்க. அப்படியா? சரி சரி. திடீர்னு 2 பேரும் கிளம்பி வந்து நின்னதும் எதுவும் விசேஷமா என்னன்னு தெரியலையேன்னு தான் கேட்டேன். ஆமாக்கா, நீங்க முடியாது எங்க கிளம்பிட்டியே? ஆடி மாதம் ஆஃபர் போட்டதில் தான் ஒன்றுமே ஃப்ரீக்கு எடுத்து கொடுக்கலல்ல. இப்போ தான் கையில் ஒரு 2000 பைசா கிடச்சிது. வீட்டில் அவளுக்கு கச்சக்கால் அடிக்காளுகளா, சரி ஆளுக்கு 2 ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வருவோன்ட்டு போகிறோம். ஐயோ, இந்த கூட்டமும் ட்ரெஸ் எடுக்க தான் வருதா? அப்போ இதுக்கு தலையில எப்படியாவது மிளகா வரைச்சிட வேண்டியதான். நம்ம பில்லையும் சேர்த்து போட சொல்லிட வேண்டியதான். என்ன வசந்தி, கொஞ்சம் தீவிரமா யோசிச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நீங்க முன்னேறி போறியே, எங்களை ஒரு ஒருத்த கூட கூப்பிடலையே, அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏம்மா நேற்று முதற்கொண்டு எங்கள்கிட்ட 2000 கடன் வாங்கியிருக்கிய பைசா இல்லைன்ட்டு. அப்போ உங்கள்கிட்ட துட்டு இருக்கோ இல்லையோன்ட்டு தான் கூப்பிடல. அதுவும் முக்கியமாக எனக்கு பஸ்ஸு சட்டையும் பேண்ட்டும் கிளிய ஆரம்பிச்சிட்டு. எனக்கு இந்த சட்டையெல்லாம் ஒப்பேறாது. எடுக்க போகணுன்ட்டு ராணிக்கேட்டு லட்சுமி கேட்டு சொன்னேன். அப்போ எங்கள் பிள்ளைகளுக்கும் எடுக்கணுன்ட்டு தான் அவங்க வாராங்க. சின்ன பொண்ணு, நான் கடன் மட்டும் திருப்பி தரதானே போறேன். இப்படி வெளியே இடத்துல வச்சு ஒய்யாம கடன் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். வசந்தி அவள் தப்பா ஒன்றும் சொல்லல. உன்கிட்ட துட்டு இருக்கோ இல்லையோன்னு தான் கூப்பிடலன்னு தானே சொன்னா. இப்போ என்ன கெட்டு போச்சு? வாங்க 2 பேரும் சும்மா நாளும் போய் பார்த்துட்டு வருவோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு தான் எடுக்க போகிறோம். நாங்கள் சும்மா தானே பார்க்க போகிறோம். வாங்க 2 பேரும். சரிக்கா, நாங்களும் உங்களோட சும்மா சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு அதனால வீட்டை பக்கம் வந்துருவோம். நாளைக்கு நாள் போய் நாங்கள் சட்டையை வாங்கிக்கிறோம். ஏன் 4 முடி பிளேட்டை அப்படியே மாற்றி போட்டால இதுகளும் நம்புது பாரு. துணி எடுக்க போகணுன்னு தானே சொன்னிச்சு. இப்போ சட்டை வாங்க போகணும், அது வாங்க போகணும். என்ன நடிப்பு நடிச்சுட்டு அங்கே போய் யார் தலையிலையாவது மிளகாவத்தான் அரைக்க போகுது இது. என்ன உமா ஒன்றுமே பேசாமல் இருக்க? வசந்தியாக்கா மிதிச்ச காலம் எடுத்துட்டாவுல எடுக்கலையா? நட்டமாடு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நட்டமாடு என்ன பண்ணே தெரியாம தான் மிதிச்சிட்டு இருந்தானே. என்னமோ அவன் இதே சொல்லவது நான் தடுக்கிற மாதிரி மிதிச்சிட்டு இருந்த மாதிரிலாம் சொல்ற. 4 முடி ஆக்ரோஷத்தில் நீங்களே எதுவும் உண்மையை வளர போறிய? சும்மா இரு சின்ன பொண்ணு, ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டே இருக்காத. அக்கா இப்பவும் பாருங்க, நான் உமாட்ட தானே கேள்வி கேட்டேன். அவங்க எதுக்கு முந்திக்கிட்டு வராங்க? அப்போ உமாவை என்னமோ சொல்ல விடாம தடுக்காகன்னு தானே அர்த்தம். இல்ல, நீ தான் வாயை திறந்து ஏதாவது பேசி தொலைங்க. சின்ன பொண்ணு உண்மையாவே அவங்க சட்டை துணி தான் வாங்கணும்ட்டு நீ கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கு தான் 2 பேரும் வந்து நிற்கும். அவங்க தெரியாமத்தான் என் காலம் மிதிச்சாங்க. இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேன். நீ வசந்தியக்கா எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுல சொல்ற. அவங்க சொன்னதை அப்படியே சொல்ற மாதிரிலாம் இருக்கு. பஸ் வந்துட்டு ஓடியாங்க. சீக்கிரம் ஏறுங்க, வண்டி எடுத்துட போறாரு. வாங்கக்கா, என்ன பார்க்கணும்? நாங்க எதுக்குமா உன்னையும் பார்க்கணும்? நாங்க துணி பார்க்க வந்தோம். அக்கா அதான்க்கா, என்ன துணி பார்க்கணும்னு தான் கேட்டேன். இனியெல்லாம் உங்களை பார்க்க சொல்லல. சின்ன பொண்ணு நக்கல் பண்ணிட்டு இருக்காது சின்ன பொண்ணு. ஏம்மா சுடிதார் கொஞ்சம் பார்க்கணும் எங்க பிள்ளைகளுக்கு. 2nd ஃப்ளோர்க்கா, மேலே போய் பாருங்க. நல்ல அழகழகா வச்சிருக்கானுங்க. சே, நம்ம வாக்கப்பட்டே தான் வாக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சவுளி கடைக்காரனுக்கு வாக்கப்பட்டு நல்ல டெய்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டுருந்துருக்கலாம். லட்சுமி உனக்கு பிடிச்சதை நீ சொல்லு, எனக்கு பிடிச்சதை நான் சொல்றேன்னு. கொஞ்சம் பார்த்து பறிச்சு எடுப்போம். இல்லை சாமி அடிபடுவாளுங்க அவளுக்கு பிடிக்கலன்னா. இழுவ இவங்க சுடிதார் கிடிதார்லாம் பார்க்க ரொம்ப நேரம் ஆகும். என் கூட கொஞ்சம் வாங்க, போய் பேண்ட் சட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துடுவோம். வாரம் சின்ன பொண்ணு, வா போவோம். எக்கா நீங்க பார்த்துக்கிட்டு இருங்கண்ணே, நான் போய் எனக்கு பேண்ட் சட்டை மட்டும் பார்த்து எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு போ. எல்லாரும் ஒரே இடத்துல நின்று நேரம் கடகடன் போயிடும். அதனால அவ்வளவு தேவைக்கு என்னென்ன தேவையை பார்த்து எடுங்கண்ணே. நம்மளால மொத்தமா வாங்கத்தான் முடியாது. ஒவ்வொன்னா போட்டு நல்ல அழகு பார்த்து ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும் சம்முன்னு. இது என்னதுமா ஏதோ பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டு விட்ட மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு நம்ம 4 மணி வரையும் இருக்குல்ல. அது 4 முடிதான், பொம்மெல்லாம் இல்ல. பொறாம பிடிச்சவளுக்கு நான் கொஞ்சம் அழகா இருந்துடக்கூடாது. எங்க இருந்தா இவளுக்கு வந்துகிட்டு வரும் முதல்ல வந்துடும். இழுவ நான் போறேன், நீ வரனா வா, இல்லைன்னா அவங்க போட்டு பார்க்கறத நீ உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இரு. நானும் வந்துட்டேன் சின்ன பொண்ணு. இந்த இலவையை கூட்டு வந்ததே நம்ம தான். ஆனா அவ பின்னாடியே அலையிறத பாரு. லட்சுமி இந்த துணியெல்லாம் பாரு, வெறும் கொசுவலை மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன ரேட்டு போட்டிருக்காங்க பாரு.
ஆமாம் ராணிக்கா பார்த்தீங்களா, நானும் ஏதோ கொஞ்சம் சிம்பிளாக இருக்கே ஒரு 300 400 வரும் எடுக்கலான்னு பார்த்தா இது 4000 5000லாம் போட்டிருக்கு. இதில் அப்படி என்னதான் இருக்கோ தெரில. நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற துணி கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் என்னாச்சு, எடுத்தீங்களா எடுக்கலையா? நாங்க எடுத்துட்டோம் சின்ன பொண்ணு. நீ உனக்கு சட்டையும் பேண்ட் எடுத்துட்டியா? ஆமாக்கா, நானும் உமாவும் போய் எடுத்துட்டு வந்துட்டோம். அவ்வளோதானே, வேற எதுவும் எடுக்க வேண்டியதில்ல. பில்லை போட்டு கிளம்புவோமா? ஆமா சின்ன பொண்ணு, வேற எதுவும் எடுக்க வேண்டியதில்ல. பில்ல போட்டு கிளம்ப வேண்டியதான். ஏக்கா, சேலை செக்ஷன் ஒரு தடவை பார்த்துட்டு போகுமே. ஏன் வசந்தி, நீ சேலை எதுவும் எடுக்க போறியா? இல்லக்கா, சும்மா ஒரு ரவுண்ட் வந்ததுக்கு பார்த்துட்டு போகுமே. சேலை எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டு அடுத்த தடவை வரும்போது எடுக்கலாம்ல. ஏன் 4 படி சேலை பார்க்கணும்னா இவ்வளோ நேரம் சும்மா சுத்திட்டு வந்தீங்கல்ல, பார்த்துருக்க வேண்டியதானே? ஏல சின்ன பொண்ணு, எனக்கு ஒத்த சேலையாவது எடுக்கணும்ல வந்ததுக்கு. வாங்க போய் பார்த்துட்டு போவோம். இழுவ இவ்வளோ நேரம் வாயை முடிட்டு சும்மா இருந்தேன். இப்போ போல வந்து ஒத்த சேலை வேணும் ரெட்டை சேலை வேணுங்க. இவ்வளோ நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? ஏக்கா, நீங்க சும்மா நாளும் சேலை செக்ஷனை பார்க்க போவீங்கன்னு நினைச்சேன். நீங்க திடீர்னு இப்படி பில்ல போட்டு கிளம்புறோம்னு சொல்லுவீங்க. நான் என்னத்த கண்டேன். சரி வாங்க போய் சும்மா ஒத்த ரவுண்டு சுத்தி பார்த்துட்டு உமாக்கு எடுக்கணுங்க உள்ள. அதனால அவளுக்கு ஒரு சேலையை எடுத்துட்டு வருவோம். எப்பாடா, எப்படியோ இழுவை எடுக்கணும்ட்டா, அதனாலதான் வராவு. இல்லை நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டாவு. நம்ம இப்படியே போய் ஏதாவது ஒரு ரெண்டு தூக்கிட்டு ஆள் தலையிலேயே பில்ல கட்டிட வேண்டியதான். லட்சுமி, உனக்கு எதுவும் சேலை பார்க்க போறியம்மா? இல்லைக்கா, நமக்குலாம் சேலை ஒப்பேராது. நம்ம பார்க்குற வேலைக்கு நைட்டி வேணா எடுக்கலாம், இதெல்லாம் ஒப்பேராதுக்கா. ஆமா, அவங்களுக்கு எதுக்கு சேலைலாம் எடுத்துக்கிட்டு ஒரு நைட்டி எடுத்தா காணாதா? அவங்களுக்கு அதுவும் தனியா ஒரு செக்ஷன் இருக்கு. அது எப்படி லட்சுமிக்கு மட்டும் தனியா இருக்கு? ஆமா, சின்ன பிள்ளை செக்ஷன் இருக்குல்ல, அங்கதான் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீ ரொம்ப வளர்ந்துருக்கன்னு ஆடாதானே. நீ தான் நெட்டமாடு மாதிரி வளர்ந்துருக்க. நான் கரெக்டான அளவில் தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் சின்ன பிள்ளை செக்ஷன்லாம் தேவையில்ல. அக்கா, இங்க வச்சு புள்ள கத்தக்கூடாதுக்கா. எதுக்குக்கா அப்படி சண்டை போட்டு கிடைக்கிய? சும்மாதான்ப்பா, ஒண்ணும் இல்ல. நாங்க சும்மா அந்த சேலை பார்க்க வந்தோம். சும்மா எங்களுக்குள்ளதான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க போங்க. அப்படியா? சரிக்கா, என்ன சேலை வேணும் பார்த்து சொல்லுங்க, எடுத்தாரேன். தம்பி, எனக்கு நல்ல பாசி பச்சை கலர்ல மெரூன் கலர் பார்டரும் பிளவுஸும் வர்ற மாதிரி ஒரு நல்ல சாரியா பார்த்து காமிய. அந்த காமிக்கக்கா. இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட மாதிரியே நல்ல பாசி பச்சை கலர்ல மெரூன் பார்டரும் பிளவுஸும் சேர்ந்தாப்புலயே வருது. எவ்வளவு தம்பி வருது? அக்கா, நல்ல சாஃப்ட் சில்க் புதுக்கோங்க. 799 ரூபா தான். ஏய், அது என்னால 799 ரூபா 800 ஒரேடியா போட வேண்டியதானே? அந்த 1 ரூபா குறைக்கிறது என்னவோ பெரிய துட்டு மாதிரி தெரியுதுன்னா உங்களுக்கு? அதானே, இப்போல்லாம் பாத்திரம் எடுத்தாலும் 599 ரூபான்னு சொல்கிறாங்க. துணி எடுக்க வந்தாலும் இப்படி 99 முடிக்கிங்க. அது பேசாமல் ரவுண்டாக ஒரேடியாக போட வேண்டியதானே? அந்த 1 ரூபாவை வச்சு என்னமோ ரொம்ப குறைஞ்ச மாதிரி காட்டுறீல. அக்கா, நாங்க அங்க வேலை தான்க்கா பார்க்கோம். முதலாளி எல்லாம் வேற, அவங்கள்ட்ட தான் இதெல்லாம் போய் பேசணும். உமா, இந்த சேலை எடுத்துக்கோ. நீ தானே பாசி பச்சை கலர்ல கேட்ட. சூப்பரா இருக்கு சேலை. நல்லா உனக்கு எடுப்பாவும் இருக்கும் பாத்துக்க. ஆமாம்மா, கலர் சூப்பராக இருக்குது. நீ எடுக்கலனாலும் கூட நானாலும் எடுத்துக்கிறேன். லட்சுமி அக்கா, சேலை வேண்டாம்னு சொன்னியே? வேண்டான்னு சொல்லிச்சு. சேலை நல்லா இருக்குல்ல, அது பார்த்தா நம்ம விட மாட்டோம் தான் வர வேண்டாம்னு சொல்லிச்சு. நீ கேட்டியா? இல்லக்கா, இந்த சேலை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே எடுத்துக்கிறேன். சரி, அப்போ நீ எடுத்துக்கோ. நீ எடுக்கலன்னா தான் நாங்கள் யாராச்சும் எடுப்போம்னு சொன்னோம். நீ எடுத்துக்கோ. தம்பி, இந்த சேலையை பில் போர்டு அனுப்பிடு. தம்பி, எனக்கும் 2 சேலை எடுத்துக்காமியே. ஏக்கா, இதுல பாருங்க, பிடிக்கலன்னு சொல்லுங்க, இன்னொரு 5 சேலை எடுத்தாரேன். இது 4 முடி என்னக்கா துட்டு இல்லன்னுச்சு. சும்மா நேரத்துக்கு உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. சேலை நல்லா சூப்பரா தான் இருக்கு. ஏதாவது 2 சேலை எடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. துட்டு சுத்தமா இல்ல, என்ன செய்யன்னு தெரியல. 4 முடி அடி போட ஆரம்பிச்சுட்டா. அதான் இத்தனை பேர் கூட வந்திருக்கா உள்ளக்கா. யார்கிட்டயாவது கேட்டு வாங்கிட்டு வீட்டுல போய் கொடுங்க. அப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறேன். யார்கிட்ட கேட்கன்னு தெரியல, பாப்போம். அம்மா, உன்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்குமா? இருந்தா கூட வீட்டுல போய் கண்டிப்பா தந்துடுறேன். எக்கா, நான் 1000 ரூபாய் தான் கொண்டு வந்தேன். என் சேலைக்கு 800 வந்துட்டுல, இன்னும் 200 ரூபாய் தான்க்கா இருக்கு. லட்சுமி அக்கா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். ஒத்த சேலைனால எடுத்துக்கிறேன். வசந்தி, ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா? நம்ம வரும்போதே சொல்லி தானே வந்தோம். பிள்ளைகளுக்கு மட்டும் தான் துட்டு கொண்டு வருது, எங்களுக்கு எல்லாம் கொண்டு வரலன்னு. திரும்ப வந்து இப்படி ஒவ்வொருத்தையா துட்டு கொடுன்ட்டு கிடக்கா. ஏக்கா, அது நம்ம எல்லா தலையிலையும் மிளகா அரைக்க பாக்கு. அவங்களும் உமாவும் சேர்ந்து ஜவுளி கடைக்கு தான் கிளம்பி வந்திருக்காங்க. உமா இப்போ நான் பேண்ட் ஷர்ட் எடுக்க போன பத்தியில அப்ப என்கிட்ட சொல்லிட்டா. அது நம்ம 2000 கொடுத்துருக்கோம்ல, அதனால நம்மளை கூப்பிட்டா கடன் வாங்கிட்டு ட்ரெஸ் எடுக்க போயிருக்கான்னு சொல்லுவோன்ட்டு சொல்லாம கொள்ளாம தான் கிளம்பி வந்திருக்கா. நம்மளும் ஜவுளி கடைக்கு வாரன்னதும் அப்படி பேச்ச மழுப்பி சும்மா வர்ற மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம தலையில எப்படியாவது 2000 பில்லை போட்டு கட்டிடலான்னு பாக்கா. தூரப்பா, என்கிட்ட 10 பைசா கிடையாது. நான் என் பிள்ளைக்கு இன்னும் துணி எடுக்க கொண்டு வந்தா கரெக்டாக அவளுக்கு தான் இருக்கு. சரிக்கா, இப்போ நீங்க உமாட்ட நீ எடுக்கலன்னா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும்னு கேட்டேன். சரி, சேலை எதுவும் எடுக்க வேண்டாம். என்ன நடிப்பு நடிக்க பத்தியிலக்கா 4 முடி. சரி வசந்தி, துட்டு இல்லைன்னா விடு, இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கிட வேண்டியதானே. வாங்க போவோம். தம்பி, நீ அந்த பச்சை கலர் சேலையை மட்டும் பில் போட்டு அனுப்பியிருப்பா. ஆமாக்கா, போவோம். இவ்வளோ தூரம் வந்து ஒரு சேலை கூட எடுக்கல பத்தியில, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. சரி, பைசா இல்லைல்ல, என்ன செய்ய முடியும்? நீங்க
உங்கள்கிட்டயாச்சும் இருந்தாலாச்சும் தருவிய, உங்கள்கிட்டயும் இல்ல. ஏன் நாலுமுடி அந்த ஒரு கோல்டன் கலர் பையன் ஆட்டிக்கிட்டே வந்தீல அது எதுக்கப்ப தூக்கிட்டு வந்திய? வசந்தி, அந்த பைக்குல எதுவும் துட்டுக்கிட்டு வச்சிருக்கியான்னு பாத்துக்கோ, இருந்துச்சுன்னா அந்த சேலை எடு. அதுலலாம் ஒண்ணுமே இல்லக்கா, சும்மா அந்த போனை தான் உள்ள வச்சிருக்கேன். அது எப்போது எங்க போனாலும் கொண்டு போய் பழகிட்டேன்னா அது இல்லாம எங்கேயும் போக முடியல பாத்துக்கோங்க. அதுக்கு எடுத்தேன், சேலை வேண்டாம்க்கா, நம்ம போவோம். சரி சரி எல்லாரும் கிளம்புங்க வாங்க, சும்மா எதுக்கு சொன்னங்கிட்டு நிக்கணும். தம்பி அந்த சேலையை பில் போட அனுப்பியிருப்பா. சரி, இன்னைக்கு நம்ம தான் துணி எடுக்கணும்னு நினைச்சு பிளான் பண்ணி வந்தது, கடைசி எல்லாரும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில உதவுற மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துட்டாங்க. நம்ம தான் ஒண்ணுமே எடுக்கல. பேசாம ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டே வந்திருக்கலாம் போல. ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கடைசியில் ஒண்ணுமே எடுக்க முடியாம ஆயிட்டு. அக்கா இந்த பர்ஸை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நாலுமுடி ஒன்றும் இல்லைங்கல்ல, உள்ள எவ்வளோதான் வச்சிருக்குன்னு பார்ப்பேன். அம்மா 5000 ரூபா வச்சிருக்க, 5000 ரூபா வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை நம்மள்ட்ட வேற கடன் வாங்கிட்டாலே இது. இந்த 5000 ரூபா எடுத்துட்டு சும்மா பர்ஸு கொடுப்போம், பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நாலுமுடி இந்த பர்ஸு தூக்கி அங்கே வச்சுட்டு வந்துட்டியே, அந்த பையன் வந்து கொடுத்துட்டு போறான், அந்தாங்க. யாத்தாடி, எப்படி மறந்தாப்புல வச்சுட்டு வந்திருக்கேன் கூறுகட்டவா. சரி அதான் உள்ள ஒன்றும் இல்லைல்ல, பெருவனத்தை உள்ள தொலைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், வா போவோம். என்னாச்சு வசந்தி? யாத்தாடி, உள்ள வச்சிருந்த 5000 காணுமே, ஒருவேளை அந்த பையன் எடுத்துருப்பானோ? என்ன நாலுமுடி உங்க ஃபோன் தான் உள்ள இருக்குல்ல, பெருவனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கே, வாங்க போவோம். ஏன் வசந்தி எங்க போற? எங்க போறா இவ? கேட்க ஒண்ணுமே பதில் சொல்லாம போய்கிட்டு இருக்கா. ஏலே, என் பர்சுக்குள்ள கொஞ்சம் பைசா வச்சிருந்தா காணோம், எடுத்தியா? எடுத்து ஒழுங்கா தந்துரு சொல்லிட்டேன். ஏக்கா இப்பெல்லாம் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. வேணா சிசிடிவி கேமரா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பர்ஸை எடுத்துட்டு வந்து அப்படியே அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டேன். நான் உள்ள எவ்வளவு இருக்குன்னு கூட திறந்து பார்க்கல. அந்த அக்காட்ட தான் கொடுத்து அந்த அக்காட்ட கேட்டுக்கோங்க. என்ன பண்ண? அப்ப நீ தான் அந்த பைசாவை எடுத்தியா? என்ன பைசா நாலுமுடி, எவ்வளவு வச்சிருந்தியா? பைசா இங்கேயே ஒண்ணுமே இல்லை நீ. என் பர்சுக்குள்ள 5000 ரூபாய் வச்சிருந்தேன், அதை காணோம் இப்போ. திருட்டு 4 கோடி 2000 ரூபா தானே கொண்டு வரணுச்சு, இப்ப 5000 ரூபா வச்சிருந்தேன்னு சொல்லுது. என்கிட்ட பைசாவே இல்லை, எனக்கு சேலை எடுக்க துட்டு இல்லைன்னு ஒவ்வொருத்தையும் பிச்சை எடுத்துட்டு இருந்தியே, இப்போ 5000 ரூபா வச்சிருந்தேன்னு சொல்றியே. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை சொல்லிட்டேன். நீ 5000 எடுக்கலையா? ஆமா, நான் தான் இந்த 5000 ரூபாய் எடுத்தேன். இப்போ என்ன செய்ய போறேன்னா, நீங்க எனக்கு தர வேண்டிய 2000 ராணிக்கா கொடுக்க வேண்டிய 2000 எடுத்துட்டு மிச்சம் 1000 ரூபாய் தருவோம், வச்சுக்கோங்க. சின்ன பொண்ணு, அது என் பைசா இல்ல சின்ன பொண்ணு. என் பைசாவா இருந்தா நான் எதுக்கு இன்னைக்கு துணி எடுக்காம உங்கள்ட்ட பிச்சை எடுக்க போறேன்? அது வேற ஆளு என்கிட்ட கொடுத்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க சொன்னிச்சு சின்ன பொண்ணு. அந்த பைசா சின்ன பொண்ணு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். எனக்கு தர வேண்டிய 2000 ராணிக்கா கொடுக்க வேண்டிய 2000 எடுத்து மிச்சம் 1000 ரூபாய் தரம் வச்சுக்கோங்க. இந்தாங்க உங்க 1000 பிடிங்க. சின்ன பொண்ணு, அந்த 1000 என்கிட்ட கொடு. அவங்க என்கிட்ட 2000 ரூபா கடன் வாங்கியிருந்தாங்க. மிச்சம் 1000 நான் குழு பைசால கழிச்சுக்கிறேன். ஏன் இருவ, உன்கிட்ட நாளைக்கு காலையில தாரேன்னு சொன்னோம்ல. நாளை காலைலன்னு போய்கிட்டே தான் இருக்கும். நாளை காலைல குழு பைசாவையும் கழிக்க மாட்டிய, வச்சுக்கிட்டே இருந்துட்டு என்கிட்ட திரும்ப 2000 ரூபா கேட்பிய. அதனால அந்த 1000 என்கிட்ட தாங்க. 1000 ரூபா அந்த மாசம் எப்படியா குழு பைசால கழிச்சுக்கிடுவேன். இந்தாங்க ராணிக்கா உங்க 2000 ரூபாய். என் 2000 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னு எல்லாரும் கணக்கையும் முடிச்சாச்சு. ஏன் வசந்தி இப்படி பண்ற? ஒரு அவசரத்துக்கு நீ துட்டு கேட்டா கூட இன்னும் எங்களுக்கு கொடுக்க மனசு வராது. நீ வச்சுக்கிட்டே தான் கேப்பியோ நாங்க நினைச்சுக்கிடுவோம். ஏக்கா நீங்க எந்த சண்டையா இருந்தாலும் கொஞ்சம் வெளியவே பேசுங்கக்கா. நீங்க இப்படியே நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா வர்ற கஸ்டமருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், எங்களுக்கு தான் திட்டு விழும். ஏக்கா வாங்க போவோம். என்ன, நம்மள ஒருத்தருமே கூப்பிடாம போயிட்டோவு. சரி ராணியக்கா லட்சுமிக்கா 4 முடி இழுவ நல்லா ஷாப்பிங் பண்ணியாச்சு, நல்லா ஃபன் பண்ணியாச்சு. 4 முடியோட வண்டவளம் தண்டவளம் எல்லாம் வெளியே வந்துட்டு இன்னும் வீட்டில் போய் புருஷமாரு பிள்ளைகள் மாமியார் சொல்லி எல்லாத்தையும் அடி வாங்கி கிளி வாங்கிட்டு படுக்க வேண்டியதான். நாளைக்கு பார்ப்போன்னே. மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிரணவி ட்வின் கிராஃப்ட்டை சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய். என்ன சின்ன பொண்ணு, எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் இதோட ஸ்டாப் பண்ணாதானே. மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட நேமை நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம். உங்கள் நேமை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.